அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நம்ப பார்க்க போறது ஒரு ஹதீஸ் தான். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய சோதனைகள் வரும். நோய், வறுமை, இழப்பு, வலி. அந்த நேரத்தில் நம்ம மனசில் வரும் கேள்வி, ஏன் அல்லாஹ் எனக்கு இதை அனுப்பினார்? இது தண்டனையா, இல்லை நேசத்தின் சோதனையா? சகோதரர்களே, அல்லாஹ் தம்முடைய அடியார்களை சில சமயம் சோதனைகளால் சோதிக்கிறார். குரானில் அல்லாஹ் சொல்கிறார், நிச்சயம் நாங்கள் உங்களை சோதிப்போம், பயத்தால், பசியால், செல்வ இழப்பால், உயிர் இழப்பால். சூரா அல்-பகரா 2:15-5. நம்ம வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துயரமும் ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை. சில நேரம் நம்மை அல்லாஹ்விடம் திரும்ப வைக்கிற ஒரு கருணை. சுலைமான் நபி ரொம்ப செல்வந்தர், உலகம் முழுவதும் ஆட்சியாளர். ஆனா அவர் எப்போதும் சொன்னார், இது எல்லாம் அல்லாஹ்வின் அருள்தான். அவர் எந்த சோதனையிலும் நன்றி சொல்லும் இதயம் வைத்திருந்தார். அதுபோல நபி அய்யூப் மீது கடுமையான நோய் வந்தது. உடல் முழுக்க வலி, தோழர்கள் விட்டு சென்றார்கள். ஆனா அவர் ஒரு முறையும் குறை சொல்லவில்லை. அவர் சொன்னது, என் இறைவா, நான் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளேன், நீ அருளாளன். சூரா அல்-அன்பியா 83. இன்று நம்மிடம் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் உடனே சொல்லுறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆனால் உண்மையில் அல்லாஹ் உங்களை விட்டுடல. இல்ல, அல்லாஹ் உங்களை நினைத்துதான் சோதனை கொடுக்கிறான். உங்கள் இதயம் இன்னும் வலிமையடைய, உங்கள் ஈமான் வளர, உங்கள் பாவம் மன்னிக்க. அதற்காகத்தான் நபிகள், சாலின்கள், நல்ல மனிதர்கள், இவர்களேதான் அதிக சோதனை பார்த்தவர்கள். ஏனெனில் அல்லாஹ் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சோதிக்கிறார். நபி சொன்னார், அல்லாஹ் யாரை நேசிக்கிறாரோ அவரைத்தான் சோதனைக்குள் விடுவார். ஹதீத் திர்மிதி. சில நேரம் நமக்கு வரும் துயரம் நம்ம பிழைக்கான நினைவூட்டல். சில நேரம் நம்ம சிரத்தை, நம்பிக்கை, பொறுமையை சோதிக்க. எந்த வழியிலாயிருந்தாலும் அல்லாஹ்வை மறக்காதீர்கள். நண்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம். ஆனா அது உங்கள் அழிவு அல்ல, அது உங்கள் நேசத்தின் சின்னம். அல்லாஹ் உங்களை இன்னும் உயர்வாக ஆக்க நினைக்கிறான். சோதனையின் முடிவில் நிச்சயம் ஒரு நன்மை உண்டு. அல்லாஹ்வை நம்புகிறவன், அவனுக்காக அல்லாஹ் ஒரு வழியை உருவாக்குவான். சூரா அட்-தலாக். சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இன்னும் பலர் இதை கேட்டு பொறுமையுடன் இருக்கட்டும். சுபானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே.